வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரென்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்எஸ் ரென்மேனின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனல் தொழில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய முழு உழைப்பும் முழு உண்மையான வானிலை நிகழ்வுகள் பற்றின அப்டேட்டும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டோம், ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 23 அக்டோபர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் நம்ம பார்க்க வேண்டியது, நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாக இருந்து தாழ்வு பகுதியாக மாறி முற்றிலும் அரபியக்கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த தாழி அமைப்புடன் சேர்ந்து விட்டது இந்த வங்கக்கடலில் இருந்த அந்த தாழ்வு பகுதியானது. ஸோ இப்போ அது உட்புற தமிழகத்தில் கிட்டத்தட்ட அந்த தாழி அமைப்புடைய சேர்ந்துட்டதுனால அது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவே நிலவுது. அதே நேரத்தில் அரபிக்கடல் வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமானுக்கு சற்று முன்னதாகவே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும், இந்தோனேஷிய பகுதிகளுக்கு அந்த பக்கத்தில் ஒரு வளிமண்டல, தாய்லாந்து சிங்கப்பூருக்கு ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது. இங்கே அரபிக்கடலில் ஒரு டிப்ரெஷன் இருக்குது, அதுவும் மேற்கத்திய கழகத்தினோட ஊடாக லைட்டாக பனிக்க ஆரம்பிக்குது. கிழக்கு தென்கிழக்கு திசையிலையும் மேற்கு வடமேற்கு திசையும் மாறி மாறி நகருது. ஸோ இந்த காலகட்டத்தில் கிழக்கு திசை காற்று முற்றிலுமாக தென்சீன கடல்லேருந்து வரக்கூடியவை மத்திய ஆந்திர பகுதிகளுக்கு மேலே சென்றுடுச்சு. ஸோ இப்போது கிழக்கு திசை காற்றானது நமக்கு இல்லை, முற்றிலும் மேற்கு, அதாவது ஈக்வட்டோரியல் ஃப்ளோ தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மேற்கு திசை காற்று தான் இந்த அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய டிப்ரெஷனால் நமக்கு மூவ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அமைப்புகள்னால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அது எங்கன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த அந்தமானுக்கு மேற்காக இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது வரக்கூடிய அடுத்த 24 மணி நேரத்தில் சற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அப்புறமா அதாவது இந்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு அப்புறம் கிழக்கு அப்படி மாறி மாறி அந்த ட்ராஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த 36 மணி நேரத்திற்குள்ளாக அது வலுவடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அன்சாரணம் தான் வரக்கூடிய 25ஆம் தேதி 48 மணி நேரத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி அது மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழக கடற்கரை, தெற்காந்திர கடற்கரையை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு எங்கேங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது வலுவடைந்து நன்கு அமைந்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் ஆர் டீப் டிப்ரெஷன் வரலையும் இந்த கரையை கடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு முன்னாடி வலுவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரையிலும் புயலுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருந்தாலும் அது மாற்றங்களுக்கு உட்பட்டது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த சலனம் காரணமாக மழை வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் வரப்போகுதுன்றதை வரக்கூடிய நாட்களில் நம்ம லைவில் டெய்லி ஈவினிங்கில் பார்க்குறோம். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையில் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் நல்ல கனமழை பதிவாகி இருக்கிறது. தருமபுரியில் தீர்த்தமழையில் 176.80 மில்லிமீட்டர், அதே மாதிரி மாம்பட்டி 130 மில்லிமீட்டர், சூரியக்காடி 122 மில்லிமீட்டர், பறையாப்பட்டி 119 மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை தக்கோலம் 106.80, அதே தருமபுரியில் பைநாயக்கன்பட்டியில் 101 மில்லிமீட்டர், திருவள்ளூர் வியாசப்புரம் 100 மில்லிமீட்டர், தருமபுரியிலேயே நிறைய இடங்களில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது. விழுப்புரத்தில் அவலூர்பேட்டில் 90.80 மில்லிமீட்டர், கரூரில் கொளத்தூர் 87.2 மில்லிமீட்டர் மழையும், விழுப்புரம் அவுலர்பேட்டை 90.80 மில்லிமீட்டர், அரக்கோணம் 91.6 மில்லிமீட்டர் அண்ட் தருமபுரியில் பரவலாக கனமழை பதிவாகி இருக்கிறது. எல்லா ஸ்டேஷன்ஸும் முழுதாக படிக்க முடியாது, உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஈரோடு சிவகிரி 75.6, திருச்சிராப்பள்ளி நாவல்பட்டு 73.6, திருப்பூர் வெள்ளக்கோவில் 72 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை நட்டேரி 72 மில்லிமீட்டர், விழுப்புரத்திலேயே வடசிறுவலூர் 70.80 மில்லிமீட்டர் மழையும், கடலூரில் தர்மநல்லூரில் 69.2 மில்லிமீட்டர் மழையும், திருப்பூர் மாவட்டத்தில்
வெள்ளையரச்சலில் 69.2 மில்லிமீட்டர் மழையும், கள்ளக்குறிச்சி பெரியமாம்பட்டு 67.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகிருக்கு. சேலம்லேயும் கருமந்துறையில் 66.8, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் 66 மில்லிமீட்டர். அது மாதிரி எல்லா பகுதிகளிலுமே நல்ல மழை பதிவாகி இருக்கிறது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய நேரத்தில் வரும். நீங்கள் அதை பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கீழே பாக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளை. அதே நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு மழை வாய்ப்புள்ள பகுதியில் கேரளாவில் பரவலாக நேற்று மாதிரி இன்றும் கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. முழுவதுமாக மேற்கு திசை காற்று அந்த பக்கத்தில் வீசுது. தென்மேற்கு பருவக்காற்று எப்படி மழை பதிவாச்சோ அது மாதிரியான திசை காற்று அங்கே மாறுதல்களுக்கு உட்பட்டிருக்கு. திருவனந்தபுரம், கொல்லம், திட்டா, இடுக்கி, கோட்டயம், அலப்பி, எர்ணாகுளம், திரிசூர் அண்ட் மலப்புரம் மாவட்டங்களில் பரவலாக கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்குது. பாலக்காடு, வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான முதல் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கர்நாடகா பொறுத்தவரையிலும் காரவள்ளி கர்நாடகா, உத்தர கன்னடா, உடுப்பி, தட்சிண கன்னடாவாகட்டும், பீதர், குல்பர்கா கலர் ஆயிடுச்சு, பீதர், யாதகிர், ராய்ச்சூர், பீஜாப்பூர், பாகல்கோட், கோப்பல், பெல்லாரி, கடாக் மற்றும் தார்வாத் ஆகிய பகுதிகளிலும் கனமழை முதல் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. மற்ற இணைய மாவட்டங்கள் பெங்களூரு உள்பட பெங்களூரு, சிக்பல்லாப்பூர், மாண்டியா, மைசூர், சாமராஜநகர் ஆகட்டும், அசன், கொடகு, சிக்மகளூரு, சித்ரதுர்கா, விஜயநகரா, அவேரி, தார்வாத், ஷிமோகா, பெல்காம் ஆகிய இந்த எல்லா பகுதிகளிலுமே மிதமானது முதல் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து தெலுங்கானா பொறுத்தவரையிலும் ஆந்திர பிரதேசை பொறுத்தவரையிலும் மச்சிலிப்பட்டினம், விஜயவாடா, கிருஷ்ணா, குண்டூர் மற்றும் பல்நாடு, பிரகாஷம், நெல்லூர், காவாலி, திருப்பதி ஆகிய பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை முதல் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு. உட்பட ராயலசீமா பகுதிகள் நந்தியால், கர்னூல், அனந்த்பூர், கடப்பா, சத்யசாய், அன்னமய்யா, சித்தூர் மாவட்டங்களையும் பரவலாக கனமழை முதல் பலத்த மழை இருப்பது வாய்ப்பு இருக்குது. ஆந்திர பகுதிகள் விசாகப்பட்டினம், ஸ்ரீகாக்குளம், ராஜ்முன்றி இந்த பகுதிகளிலையும் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் தெலுங்கானா, ஜகலும்பா, வனஸ்பதி நாகர்கர்னூல் மாவட்டங்களில் கனமழையும், மற்ற இணைய மாவட்டங்கள் கொத்தகுடியம், கம்மம், சூர்யாபேட், நலக்கொண்டா, முலுகு, ஜெய்சங்கர், வரங்கல், யாதகிரி அண்ட் ஹைதராபாத், சங்காரெட்டி, விகாராபாத், மஹபூப் நகர், நாராயண்பேட், சித்திபேட், கரீம்நகர், கமாரெட்டி மாவட்டங்களையும் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்போ தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் காற்று மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. தென் தமிழகத்தில் மேற்கு திசை காற்றாக இருக்கிறது. இப்போது வட தமிழகத்திலும் அந்த காற்று மாற இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென்காசி, வால்பாறை, திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் சில பகுதிகளில் இருக்கும். அதே நேரத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டத்தில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பதிவாகும். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மற்றபடி டெல்டா மாவட்டங்களில் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர், அப்புறம் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, சேலம், திருப்பூர், கோவை மாவட்டங்களில் லேசான மழை, ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை சார்ந்த அப்டேட். என்ன மழை எதிர்பார்க்கலாம், நிகழ்வுகள் எங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது, அடுத்து என்னவா நடக்கும் அப்படிங்கிற இந்த அமைப்பு உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிதலை கொடுத்துருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த காணொலி நாளைக்கு அது சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ஈவினிங் 8:30 முதல் 9 மணிக்குள்ளாக ஒரு நேரலை இருக்குது. நேரலையிலையும் மிஸ் பண்ணாமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை, see you, have a nice day.